சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம துபாய்க்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், அது பேர் டே டு டே அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. அங்க நமக்கு சேல்ஸ்மேனும் ஜெனரல் அசிஸ்டன்ஸும் இதை பற்றி தேவை. ஓகே, துபாய் எங்க இருக்குன்னு பார்த்துங்க. எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது இந்த துபாயில் வந்து நம்பர் 1 வந்து லுலு. அவங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அந்த கேரளாக்கார ஓனர் இதுலேயும் இருக்காங்க. பட் அது இந்தியன் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. டே டு டே சூப்பர் மார்க்கெட் துபாய் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இதில் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் நிறைய பேர் வேணும். ஏன்னா அவங்க வேற வேற அந்த சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல இருக்குல்ல போஸ்டிங் போடுவாங்க. அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் என்ன? சேல்ஸ்மேன் அது முழு பொறுப்பு சேல்ஸ். அசிஸ்டன்ட் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸுக்கு உதவி. வர கஸ்டமர் நிறைய விதத்தில் உள்ள வருவாங்க. ஓகே, அதில் அவங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியிருக்கும், கூட்டிகிட்டே போக வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ அதுலேயே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, கம்பெனிஸு, மெஸ்ஸு, கேன்டீன்ஸ், ஹோட்டல்ஸ் அவங்களும் வருவாங்க ஜாமான் வாங்குறதுக்கு. அவங்க இந்த மாதிரி ஆள் இவங்க தான் உதவி செஞ்சு அதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி பேசி வாங்கி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஜென்ரல் ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து இப்போ அட்டைப்பட்டியில் வருது நிறையா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி எங்கெங்கே வைக்கணுமோ வைப்பாங்க. பழைய பொருள் முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது சரி அதை சரி பண்ணி வைப்பாங்க. ஒரு ஏரியா வைஸு இப்போ சோப் ஐட்டங்கள், டிடர்ஜென்ட் ஐட்டம் இதெல்லாம் ஒரு கரையில் வைக்கிறது. அப்புறம் புதுசாக நல்ல ஆஃபர் வந்துட்டுனா ஃப்ரண்ட்டில் கொண்டு வைக்கிறது. எக்ஸ்பைரி ஐட்டத்தை பொறுக்கி எடுக்கிறது. இது வந்து ஃப்ரண்ட்டில். அப்போ பின்னாடி நிறைய சரக்கு வைக்கிற இடத்துல வண்டி வந்தால் லோடிங் அன்லோடிங் செய்கிறது இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு சேலரி நமக்கு 35,000 ரூபாய் கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. நார்மலாகவே துபாயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஹெல்ப்பர், கிளீனர் அந்த மாதிரிலாம் போனால் 1000 தான் கிடைக்குது. சில இடத்துல 1200 கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் என்னன்னு பார்ப்போமா? இவங்க சம்பளம் வந்து இப்போ டியூட்டி 11 மணி நேரம், வயசு 18லேருந்து 35 வரைக்கும். நல்ல ஸ்மார்ட்டாக இருக்குன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஈஸினர் ஓகே. ஓகே, அப்போது நமக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் வரும். அதில் நம்ம அங்கே போய் இறங்கி இங்கே மெடிக்கல் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? அதாவது விசிட் விசான்னா உங்களுக்கு பேப்பரில் வரும், டூரிசம்னு எழுதிடுவோம். இதில் எம்ப்ளாய்மெண்ட்னு எழுதிருக்கோம். ஓகேவா? அப்போ அதில் போய் இறங்கி அங்கே பயோமெட்ரிக் முடிச்சு பாஸ்போர்ட்டில் 1 வருஷம் 2 வருஷம் அடிச்சுக்குவாங்க. ஓகே, இதுதான். கேண்டிடேட் வந்து இங்கிலீஷ் பேசணும். அவரேஜா இப்போ சேல்ஸ்மேன்னா கண்டிப்பாக பேசணும். ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் பேசி வர வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படியே ஹெல்ப் பண்ணி கடைசி வரைக்கும் விட்டுறது இல்லையா? சரி, அதில் இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாலும் நல்லது தான், ஹிந்தி இல்லைனாலும் பரவாயில்ல, கற்றுக்கலாம். இப்போ தமிழ் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் பொதுவாக இங்கிலீஷில் கேட்குறது. இங்கிலீஷ் இருந்தால் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வெல்கம், உங்களுக்கு மரியாதை. அதான். ஸோ இப்போது வேலை என்னன்னு சொல்லியாச்சு, டியூட்டி ஹவர்ஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா? யார் யாரெல்லாம் எந்த வயசுக்காரங்க வேணும்னு சொல்லியாச்சு, ஈஸியாக வேணும் சொல்லியாச்சு. அப்போ சேலரியில் என்ன இருக்கா நான் சொன்னோம்னா, இது வந்து பேசிக் சேலரி ஒரு 1200 வைங்களேன். ஒவ்வொரு டைம் இன்னும் ஏதாவது செஞ்சு பண்ணால் ஒரு 1500 கிடச்சிரும். அந்த 1500ன்னு பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா வரும். ஓகே, 38,000 இன்னும் கொஞ்சம் செலவு எடுத்தாங்கன்னா 35 ரூபா இந்தியா அனுப்பிடலாம். அப்போ சாப்பாடு இதில் ஃபுட்டு ஃப்ரீ இல்லை. இதில் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த கீழே அது கூட காமிச்சிருக்கு ஷேரிங் பெட் எல்லாம். அப்போது இந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய சைடு இன்கம் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறது, கஸ்டமர் கூட உதவி செய்கிறது, அதில் டிப்ஸ் கிடைக்கும் ஒன்று. ஓகே, மற்றவங்க உள்ள ஸ்டோரில் வேலை பார்ப்பாங்க, அதில் நிறைய டேமேஜஸ் ஐட்டங்களோ இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க எக்ஸ்பைரி ஐட்டம் 10 நாளைக்கு முன்னாடியே வெளியே எடுத்துருவாங்க. இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி கம்பெனி எவன் தந்தானோ அவனுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து டிஸ்போஸ் தான் பண்ணணும், பட் அதையே காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. புரியுங்களா? ஸோ அதில் கொஞ்சம் வருமானம் பார்ப்பாங்க. இப்படி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஒரு 35 ரூபா இந்தியாவுக்கு அனுப்ப கண்டிப்பாக முடியும். அப்புறம் வருஷம் 100 கிராம்ஸ் அவங்க கூட்டுறாங்க. இப்போ சாதாரண எனக்கு இந்த பட்ஜெட் போதும், நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு இதே பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். வருஷம் கூடும். ப்ளஸ் சைடு இன்கம் அவங்க அதிகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இவ்வளோதான். இதுக்கு போகிறவங்க இதுக்கு வந்து 1.25 லட்ச ரூபா செலவாகும். ரைட்டா? இனிஷியலாக அட்வான்ஸ் இல்லை, ஒர்க் பெர்மிட் அந்த அப்ரூவல் காப்பி வந்த பிறகு 40,000 தரணும். ஓகேவா? பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அதுக்கப்புறம் விசா வந்தோடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணி டிக்கெட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம் 1.25. ஓகே, சரி. இதுக்கு யாராவது வரதா இருந்தாலும் உங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.